ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். தினந்தோறும் நாம் ஆசனாஸ் அண்ட் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பல வருடங்களாக நம்மளோட மைண்டில் தேங்கி இருக்கிற நெகட்டிவான எமோஷன்ஸ் மூலமாக பட்டுருக்கிற காயங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கும், மனதில் தர்ம சிந்தனை மேலோங்கிறதுக்கும், நம்மளை பற்றின ஒரு சுய மதிப்பு நமக்கு அதிகரிக்கிறதுக்கும் ஒரு முத்திரையில் நாம் தினசரி பயிற்சி செய்யணும். ஒரு 20 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து இந்த முத்திரையில் பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன எல்லா பலன்களையுமே உங்களால் பெற முடியும். எந்த ஒரு மனிதரோட வாழ்க்கையிலையுமே முழுவதுமாக கெட்டதும் முழுவதுமாக நல்லதும் செய்ய முடியாது. ஸோ எல்லாமே கலந்து தான் இருக்கும். ஸோ இந்த நன்மைகள் மேலே நம்ம கவனம் செலுத்தி தியானம் பண்ணும் பொழுது நம்ம மனசில் மேலும் அந்த நன்மைகள் பெருக ஆரம்பிக்கும். இந்த எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இந்த முதிரை அதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதை எப்படி பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த முதிரைக்கு தர்ம சக்கர முத்திரை அப்படின்னு பெயர். ஒரு நாளைக்கு 12 நிமிடங்கள் வீதம் நீங்கள் 3 முறை இந்த முத்திரையை பயிற்சி செய்யலாம். மனதளவில் ரொம்ப நாட்களாக ஏதாவது ஒரு நெகட்டிவ் இன்சிடெண்ட்டை மட்டுமே திங்க் பண்ணி அது மூலமாக சஃபர் ஆகிட்டு இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் இந்த முதிரையை தொடர்ந்து பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக வேலை பார்க்கலாம். இந்த முதிரையை இப்போ எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். 2 கைகள்லையுமே நீங்கள் ஞான முதிரை வச்சுக்கணும். அதாவது உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் உங்களோட தம் ஃபிங்கரோட நுனியில் டச் பண்ணணும். கட்டை விரலோட நுனியை ஆட்காட்டி விரலோட நுனி தொடணும். தொட்டதுக்கு அப்புறமா இந்த இடது கையை கீழே வச்சுட்டு வலது கையை அதுக்கு மேலே இப்படி வைங்க. இப்படி வச்சதுக்கப்புறமா இது பார்க்குறதுக்கு ஒரு சக்கரம் மாதிரி இருக்கும். கண்கள் மூடி சுவாசத்தில் முதல்ல கவனம் செலுத்துங்க. ஒரு 10 தடவை நல்லா ஆழமாக சுவாசித்து ரிலாக்ஸாக எக்ஸேல் பண்ணுங்க. அதற்கடுத்ததாக இந்த முத்திரை மேலே கவனம் வைங்க. அதற்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் நாம் செஞ்ச எல்லா விதமான நன்மைகளையும் கவனம் செலுத்தோம். நாம் இதுவரைக்கும் என்னென்ன நன்மைகள்லாம் செஞ்சுருக்கோம், இதுக்கப்புறம் என்னென்ன நன்மைகள்லாம் செய்ய போகிறோம், என்னென்ன தானம் பண்ணலாம், என்னென்ன தர்ம சிந்தனை தர்மம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னெல்லாம் பண்ணலாங்கிறத இதில் உட்காந்து மெடிடேட் பண்ணலாம். தர்ம சக்கர முத்திரை ரொம்ப அற்புதமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி செய்யும் பொழுது தினசரி இந்த முத்திரையை ஒரு 12 நிமிடங்கள் 3 வேலை செய்யுங்க. ஆல்ரெடி நம்ம அதை பார்த்துட்டோம். ஆற்றலை அழிக்க முடியாது, ஆற்றலை மாற்ற மட்டும்தான் முடியும். ஸோ நெகட்டிவான தாட்ஸ்க்கு பதிலாக பாசிட்டிவான தாட்ஸை நம்ம நிறைய அதிகரிச்சுக்கிடும் பொழுது நெகட்டிவோட தாக்கம் ரொம்பவே குறைவாயிரும். ஸோ நம்ம தொடர்ந்து நேர்மறையாகவும் தர்மம் பற்றி நம்ம சிந்திச்சுட்டே இருக்கும் பொழுது எதிர்மறையோட எண்ணங்கள் அதோட வலிமை ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். இன்றைக்கி நாம் தர்ம சக்கர முதிரையை எப்படி பயிற்சி செய்கிறது, நெகட்டிவான தாட்ஸ்லேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிற ஒரு அற்புதமான முதிரை பார்த்தோம். இன்றைக்கி நாம் நம்ம மனதில் தர்ம சிந்தனை மேலோங்கிறதுக்கும் நம்மளோட நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்கிறதுக்கும் நாம் பயிற்சி செய்ய வேண்டிய தர்ம சக்கர முதிரையை பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு முத்ராஸ் அண்ட் ஆசனஸோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.